அகேஷ் இப்ப நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான்னா ஒரு 18-19 வரும்போது பாத்தீங்கன்னா அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சைல்ட்ல இருந்து ஒரு அடல்ட்டுக்கான ஸ்டேஜ் மாறும். அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா they have become mature. ஸோ இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த ஹார்மோனல் பிளக்சுவேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சடனா ரைஸ் ஆகும். அப்பதான் வந்து என்ன ஆகும்னா அந்த கேரக்டரைசேஷன் மாறும். அது தவிர நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம் பேசிக் லைஃப் ப்ராசஸ்ல நம்மளோட பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் மாறும்போது அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது வந்து இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நம்மளோட உடம்பு வந்து ஒரு ப்ரோக்ராம்டு ஃபங்க்ஷனா நடத்துற ஒரு முக்கியமான ரோல் என்ன பிளே பண்ணுது அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு, தென் அதுல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து எப்படி ரெகுலேட் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன்.